தாஜ்மஹலுடைய வாசல்ல சூரத்துர் ரஹ்மான் எழுதிருக்கு ஃபுல்லா கல்லுல. முழு குர்ஆன் தாஜ்மஹலுடைய என்ட்ரன்ஸ் 1/2 கிலோமீட்டர் எல்லாமே குர்ஆன் தான் எழுதி வச்சிருக்கு. எப்படி வாழ்ந்தவங்க. இப்ப அக்பருடைய காலத்துல ஜாமி மஸ்ஜிதுடைய இமாம் முல்லா ஜீவன் உண்டு. முல்லா ஜீவன் பிரபல்யமான கதை இது. இப்ப இவர் குத்துபா ஓதிட்டு இருக்கிறார் ஜாமி மஸ்ஜிதில். குத்துபா ஓதிக்கொண்டிருக்கும் பொழுது மன்னர்களை தெரிந்த பட்டு தான் எடுத்துட்டு வருவாங்க. எப்பயும் அவங்களுக்கு சும்மா வாரது பட்டெல்லாம். பட்டை உடுத்துட்டு குத்துபாக்கு வந்திருக்கிறார். முல்லா ஜீவன் கண்டுட்டார். இது மன்னர் பட்டு உடுத்து வந்திருக்கிறார். குத்துபாவில் அவர் சொன்னாரு, பட்டு உடுக்கிற ஹராம். ஆனா உங்களுக்கு தெரியும் அரசர்மார் குத்துபாவை கேட்க மாட்டாங்களே. கேட்கல குத்துபா. அவர் சும்மா முடிச்சுட்டு ஜும்மாவுக்கு போகிறோம் சாப்பிட்றதுக்கு இருக்கக்குள்ள ஒருத்தர் சொன்னார், மன்னரே இன்றைக்கு ஓதின ஜும்மா உங்களுக்கு தான். என்ன ஓதினார்? என்ன ஓதினார்? பட்டு ஹராம்னு ஓதினார். பிடிச்சிட்டு வாங்கின உடனே. அப்படித்தான் அவங்களோட வேலை. பிடிச்சிட்டு வாண்டு சொன்னதோட மன்னருடைய மகன் முல்லா ஜீவன்ட்டு தான் குர்ஆன் ஓதிட்டு இருந்தார். இவர் உடனே பட போறதுக்கு முந்தி இவர் ஓடி போறார். மகன், ஹசரத் வாப்பா உங்களை பிடிக்க சொல்லிட்டாரு, கொஞ்சம் ஒழிச்சிட்டுறீங்க. முல்லா ஜீவன் சொன்னாரு, அந்த லோட்டாவை எடுத்துட்டு வா, உது எடுக்கு. லோட்டாவை எடுத்துட்டு வா. உங்களோட வாப்பாக்கு பட இருக்கிற படம் இல்லையா? முல்லா ஜீவன் ஊத்து தண்ணியை உது எடுக்க. நான் தக்பீரை கட்டுறேன்னு சொல்லு உண்ட வாப்பா கிட்ட. அவ்வளவுதான். என்ன செய்ய போற? தக்பீரை கட்டுறேன்னு சொல்லு உண்ட வாப்பா கிட்ட. மகன் திரும்ப ஓடுறார். அக்பர் வாப்பா கிட்ட, வாப்பா முல்லா ஜீவன் தக்பீரை கட்டிட்டார். உடனே மாளிகையிலிருந்து வெறும் காலோட ஓடி வாரார் மன்னர். மன்னருக்கு தெரியும் முல்லா ஜீவன் 2 ரக்காத் தொழுதா போது நான் நாசமா போய்த்துரும். அதுதான் தொழுக. இவ்வளோ உள்ளட்சத்தோட தொழுது உங்களோட கண்ணால 2 துளி தண்ணீர் வடிஞ்ச அல்லாஹ் விடுவானா? அல்லாஹ் விட மாட்டான் ஒரு நாள். அப்படித்தான் முந்தி உள்ளவங்க சாதிச்சது. கஷ்டப்பட்டு வீடியோ போட்டும் யாரும் சப்ஸ்கிரைப் பண்ண மாட்டாங்க.